வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மாணிக்கதாஸ் பேசுகிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 2 3 4 அப்படின்னு 20 days 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐடியா எனக்கு வந்து மைண்டில் வந்து கிளிக் ஆனிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு உங்களுக்கு சில சென்டென்ஸை நான் வந்து புக்கிலேருந்து எடுத்து அதை நான் டீச் பண்ணி ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணுற லெவலில் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ண வேணாம், டேரெக்டாகவே புக்கிலேருந்து படிக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிற நினப்பில் 10th டெக்ஸ்ட் புக்கையே உங்களுக்கு நான் இப்போ என்னோடய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 5ல் இருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இன்றைக்கி ஒரு டாபிக். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் 10th என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்சஸை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறுபடியும் வரும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா பேசி உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. நம்ம உள்ளே போயிடலாம். 10th இது புக் உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வயசு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம சேனல் எல்லாத்துலேயுமே டைரெக்டாக புக்கை தான் கோத்ரூ பண்ண போகிறோம். இன்னும் 11th அடுத்து 12th. இப்போ நம்ம 10th பார்க்குறோம். 11th 12th பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9th ஒரு தடவை ஒரு வியூ பார்த்துருவோம். ஓகே வியூவர்ஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா புக்கில் உள்ள அந்த சென்டென்ஸையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் and passive. In the class 9th we have already learnt about active and passive voices. Now we shall learn some more forms of the voice. 9th நம்ம சில விஷயங்களை படிச்சிருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா 10th நம்ம இப்போ பார்க்க போகிறோம். When we give importance to what people thinks to, we use active verb form. When we give importance to what happens to the people thinks, we often use passive verb forms. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை நான் செஞ்சேன் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு கேக் சாப்பிட்டேன். இது அந்த கேக்கு என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னா செய்யப்பட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தமிழில். கேக்கு என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு த அதர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நீங்கள் பேசிவ் வாய்ஸை மாற்றணும் அப்படின்னா முதல் கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் அப்படிங்கிறது வேர்பு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்டை தூக்கி சப்ஜெக்டாக போடணும். ஆக்சுவலாக இதே நமக்கு ரூலு. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்கிறது ப்ளூரல் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் அப்படிங்கிற வேர்பு பாஸ்ட் வேர்பாக இருக்கிறதுனால மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் நம்ம மாற்றணும். ஓகே வியூவர்ஸ், இன்னும் உங்களுக்கு இதில் எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னே தனியாக ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்மளோட குரூப்பில் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் இதில் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேசிவ் வாய்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ப்ரெசென்ட் கண்டினியூவஸில் இருக்குது. ப்ரெசென்ட் கண்டினியூவஸில் இருக்குன்னு நமக்கு ரூல் அந்த வேர்பை ஆக்சிலரி வேர்போட பீயிங் சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஸோ எ கேக் இஸ் பீயிங் மேடு பை யூ அப்படின்னு சொல்லி வரும். நவ் நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கலாம், இல்லை பின்னாடி சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா அது அட்வர்ப். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன். த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். பேசிவ் வாய்ஸில் இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பை அப்படிங்கிற ஏஜென்ட் இருக்குது. ரெண்டாவது ஆக்சிலரி பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மை கிராண்ட் மதர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக போடுவோம். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் த போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றும் போது நம்ம சில ரூல்ஸ் பண்ணுவோம். அது அப்படியே உல்ட்டாவா பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றும் போது வரும். மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் அப்படின்னா கலர்ஃபுல் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தே ஹாவ் பாருங்க வியூவர்ஸ், தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். தேங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் ஆஸ்க்டுங்கிறது வேர்ப், மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டை சப்ஜெக்டாக போடும்போது மீங்கிறது ஐ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை தெம் டு பே த ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸோட ஆன்சர் வரும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை தெம் டு பே த ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன்
to prison by the police அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. The militants were being taken to the prison by the police. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றணும். அப்படியே உள்ட்டா அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். The police was அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா the police were taking the militants to prison அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மு. ஸோ போலீஸ் were taking the militants to prison அப்படிங்கிற ஆன்சர் இதுக்கு வரும். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் the militants to the prisons அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, his behavior vexes me அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா I am vexed by his behavior அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி மாறும்னா the problem will be solved by ரோசி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். 9th ஒன் பாருங்கள், our army has defeated the enemy has been defeated by our army அப்படின்னு சொல்லிட்டு வரும். The salesman answered all the questions passionately. All the questions were answered by the salesman patiently அப்படின்னு சொல்லி மாறும் வியூவர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்படி சார் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன ரூல் தான். நீங்கள் மறுபடியும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற கிராமரை ஒன்ஸ் போய் பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. பாசிவ் வாய்ஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட புக்கு தான். ஸோ நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு வேறு எதையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. புக்கில் உள்ள டெஃபினிஷன் நண்பன் படத்தில் மாதிரி. பாசிவ் வாய்ஸ் ரெக்வெஸ்ட். In active voice, a request begins with please. When we change a request from active to passive voice, we should begin the sentence with you are requested to in the place of please. If the request is in negative form, the request passive voice should begin with you are requested not do. ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட்டாக இருந்துச்சு, ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஒரு மாதிரி மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் த டோர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் லெட் த டோர் பி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி மாற்ற சொல்லி கொடுப்போம். ஓப்பன் த டோர் அப்படின்னா லெட் த டோர் பி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதுக்கு ஃபார்முலா என்ன போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்னு புதுசாக ஒரு கண்டென்ட் உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ப்ளீஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்க்கணுமா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி சேர்க்கணுமா. ஸோ சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸில் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் த கிரவுண்ட் அப்படின்னு டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ளீஸை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு போடுறோம். அங்கே ஆல்ரெடி டு நாட் இருக்கிறதுனால நம்மளும் நெகட்டிவில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது நம்ம எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு அது சேர்க்குறதோட அவ்வளோதான். வேர்பை அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டூ பக்கத்தில் எந்த ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் மறந்தும் கூட போட்டுறாதீங்க, சென்டென்ஸு ஃபுல்லி ராங்னு சொல்லிடுவாங்க. ஸோ டூ பக்கத்தில் நார்மல் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இது எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காதீங்க. டைரக்ட் இன்டைரக்டில் நம்ம படிச்சிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அதை கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், when we change an advice, ஏற்கனவே ப்ளீஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி போடுறோம். இங்கே அட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், யூ ஆர் அட்வைஸ்டு அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இதே அந்த அட்வைஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட், டு நாட்னு இருக்கிறதுனால. ஓகே வியூவர்ஸ், ஸோ நிறைய நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. ஸோ அங்கே மேலே உள்ளதை நீங்களே வாட்ச் பார்த்துக்கோங்க. when we change an advice from active to passive, we should begin the sentence with you are advised to. If the advice is in negative form, it should begin with you are advised not to. Okay viewers, next பாருங்க. Similarly you can also use the following other imperatives. Other imperatives-க்கு இந்த மாதிரியான சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா you are instructed to அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். you are instructed to அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. இல்லை அந்த சென்டென்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா you are instructed not to அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. you are ஆர்டர்டு டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் யுவர் புக் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் ஆர்டர்ட் டு க்ளோஸ் யுவர் புக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு அப்படின்னா பேசாத, டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள்,
passive voice omitting the agent. இந்த மாதிரி சென்டென்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சென்டென்ஸை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது இருக்கும் ஆப்ஜெக்ட் முன்னாடி, அதுக்கப்புறம் பாஸ் பார்ட்டிசிபிளாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை கொடுத்தாலே வந்து நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஸ்டின் எடுக்கிற இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. somebody has taken away my book அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துட்டாங்க someone, somebody, no one இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஏஜெண்ட்டை வந்து ஒமிட் பண்ணிருங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் somebody has taken away my book அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. my book has been taken away. ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பைக் நிற்கிது, அந்த பைக் எவனோ ஒருத்தன் திருடிட்டேன். அப்போ என்ன சொல்லுவேன்? someone stole my bike அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அப்போ அதை அப்படியே நான் பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? my bike was stolen அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் சமோன் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டணும் ஒன்று தான். எவனோ ஒருத்தன் திருடிட்டேன், அதை எதுக்கு நான் சமோன் எவனோ ஒருத்தன் சொல்லணும்? ஸோ அதனால இந்த மாதிரி ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. ஓகேவா வியூவர்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. no one has bought the tickets. ஆக்டிவ் வாய்ஸில் the tickets have not been bought. ஸோ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் no one has bought the tickets அப்படின்னு இருக்குது. no one அப்படின்னாவே அது நெகட்டிவில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா the tickets have not been bought அப்படின்னு சொல்லிட்டு பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். ஓகே வியூவர்ஸ், add not to the verb because nobody, none, no one இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கொஸ்டின் டேக்கில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் டேக்லையும் சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்தால் நீங்கள் நெகட்டிவில் மாற்றுவீங்க. ஸோ நோ ஒன், நன்னு, நோபடி அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் டேக்கை எதில் மாற்றணும் அப்படின்னா பாசிட்டிவில் மாற்றணும். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் பாசிட்டிவில் மாற்றணும் வியூவர்ஸ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் பாசிவ் வாய்ஸ் இன்ட்ராகேட்டிவ்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான சென்டென்ஸ் வரும் எப்போயுமே. என்னென்ன விதமான சென்டென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்று வேர்பல் கொஸ்டின், இன்னொன்று WH கொஸ்டின். ஓகே, வேர்பல் கொஸ்டின்னா என்ன, WH கொஸ்டின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோவாக இருந்துச்சுன்னா அது வேர்பல் கொஸ்டின், WH ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது WH கொஸ்டின். இங்கே பாருங்கள் சென்டென்ஸை, டிட் ஹீ ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஆக்சிலரி அல்லது வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ டிட்டுங்கிறது வேர்பு. ஸோ டிட்டு ப்ளஸ் ரைட் ரெண்டும் சேர்ந்தால் அந்த சென்டென்ஸ் எதில் இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிட்டு இருக்கிறதுனால இங்கே ஆக்சிலரி பாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்மளோட ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எ லெட்டர் அப்படின்னு இருக்கிறதுனால எ லெட்டர் வாஸ் அப்படி தான் வரும். ஸோ வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு பாசிவ் வாஸில் மாற்றிருக்காங்க. ஓகே வாஸ் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இஸ் ஹி வாட்சிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இஸ் ஹி வாட்சிங் அஸ் இந்த இடத்துல அஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக போடும்போது வி அப்படின்னு வரும். விக்கு ஏற்ற பிஓபி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர். ஸோ ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். ஏன்னா மேலே உள்ள சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த ஆக்சிலரியோட பீயிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்து நம்ம எழுதுகிறோம். கொஸ்டின் பிகின் வித் WH வேர்ட். WH வேர்டில் ஸ்டார்ட் ஆனால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹூ வில் அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஹூ போட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுமா, பை ஹூம் சேர்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கவனம் வியூவர்ஸ், ஹூ போட்டிருந்தா பை ஹூம் போட்டுக்கோங்க. செகண்ட் சென்டென்ஸுமே பாருங்கள், ஹூ ஹேஸ் அரேஞ்ச் திஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. when will you finish the building அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. when will the building be finished by you அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. the agent by you is optional. ஸோ இதில் வந்து பாருங்கள் வியூவர்ஸ், when will you finish the building அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற மேலே உள்ள 2 சென்டென்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹூ அப்படின்னாவே அதில் யார் அப்படிங்கிற கேள்வி தான் வரும். அதனால் பை ஹூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பை யூ அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ when will you finish the building அப்படின்னா when will the building be finished by you. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால will ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கணும். how did they do this அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். ஸோ அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா how was this done by them. ஏன்னா do they, how did they do this அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களால எப்படி இது பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி by them அப்படிங்கிற ஏஜென்ட் வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னன்னா சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டூ பாசிவ் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நீங்கள் ஒரு பேனாவும் பென்சில் எடுத்து சூப்பராக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆன்சர்ஸ் தான் டேரெக்டாகவே நம்மளோட கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் ஒரு பேப்பர் பேனாவோட ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஆன்சர் சொல்கிறேன், அழகாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஏன்னா ப்ளீஸ்க்கு பதிலாக நீங்கள் யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துக்கணும். how did you cross the river அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா how was the river crossed by you அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க்கையும் சேர்த்துக்கணும் வியூவர்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க.
நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அங்கே த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோடு ஃப்ரம் த லைப்ரரி பை எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். இல்லை பை எனி ஒன் போடாடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், வில் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வில் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஷால் ஐ பி ஹெல்ப்டு பை யூ அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஏன் சார் மேலே வில் இருக்குது நீங்கள் ஷால் போடுறீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம மீக்கு பதிலாக ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம போடுறோம். ஸோ ஐ பக்கத்தில் மேக்ஸிமம் நம்ம ஷால் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே வியூவர்ஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வெளிலையும் ஷால்லையும் கொடுத்தா நீங்கள் ஷாலை தான் சூஸ் பண்ணணும். அதுக்காண்டி நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், 5th one, go for a jog early in the morning. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா go for a jog early in the morning இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு imperative sentence. imperative sentenceல ஒரு advice sentence. ஸோ you are advised to go for a long jog. okay, you are advised to go for a jog early in the morning. long jog இல்லை, நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன், சாரி. ஸோ you are advised to go for a jog early in the morning. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 6th one, why have you left யுவர் பிரதர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா ஒய் ஹேஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் அட் ஹோம் பை யூ அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கடைசியில் வரணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஒய் ஹேஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் அட் ஹோம் பை யூ. ஓகே வியூவர்ஸ், கவனம் ரொம்ப முக்கியம். நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7th one கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட் பை எனிபடி சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, ஒமிட்டட் ஏஜ்னு பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், someone has to initiate இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமோன் அப்படின்னு இருக்கிறதுனால இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி பை சம்ஒன் ஆர் இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லியோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது 9th one கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றணும். மறுபடியும் சொல்கிறேங்க இல்லைங்க, ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க்கை மறந்துடாமல் போட்டுருங்க. ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். ஏன்னா டு நாட் போட்டுக்கிறதுனால நம்ம நெகட்டிவ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு 11வது சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மாற்றும் போது யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மாற்றணும் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வென் வில் யூ புக் த டிக்கெட்ஸ் டு பெங்களூரு அப்படின்னு கடைசி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வென் வில் த டிக்கெட் டு பெங்களூரு பி புக்டு பை யூ அப்படின்னு சொல்லி மாற்றணும். மறுபடியும் சொல்கிற ஆன்சர் பார்த்துக்கோங்க, வென் வில் த டிக்கெட் டு பெங்களூரு பி புக்டு பை யூ அப்படின்னு சொல்லி மாற்றணும் வியூவர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் திஸ் பிகாஸ் தீஸ் ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃப்ரீக்வெண்ட்லி தே கேன் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே வியூவர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், in the following sentences the verb have two objects, namely direct and indirect object. Change each of the following sentence into two passive using direct as a subject in one and indirect in other. பாருங்கள் வியூவர்ஸ், டேரக்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை அங்கிள் ப்ரெசன்டட் எ பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை அங்கிள் ப்ரெசன்டட் எ பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அங்கிள் வந்து ஒரு பெண்ணு ப்ரெசென்ட் பண்ணார். ஓகே, என்னோடய அங்கிள் ஒரு பெண்ணை ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ என்ன ப்ரெசென்ட் பண்ணார்? பெண்ணு ப்ரெசென்ட் பண்ணார். யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணார்? எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ என்ன அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, போதுமான டெஃபினிஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கீழே பாருங்கள், ஜான் கேவ் அ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜில் வாஸ் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ், பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான் அப்படின்னும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எ பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் அப்படின்னு போட்டு டு ஜில் பை ஜான் அப்படின்னும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படி 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஜெக்டையுமே எடுத்து நீங்கள் சென்டென்ஸை வந்து பாசிவ் ஃபார்மில் மாற்றிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், 2க்குமே நான் ஆன்சர் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஜில் வாஸ் கிவன்,
a bar of chocolate by John அப்படின்னும் செகண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா a bar of chocolate was given to Jill by John அப்படின்னும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் ஒன், பிரகதி lent a pencil to கீர்த்தனா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் என்ன அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு அப்படின்னா கீர்த்தனாக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு மாத்திரம் பாருங்கள், கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். மறுபடியும் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, கீர்த்தனா வாஸ் லென்ட் ஏ பென்சில் பை பிரகதி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு மேக் பண்ணுறேன், எ பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி. ஓகே வியூவர்ஸ், எ பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி. ஓகே, கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கச்சிதமாக கைக்குள்ளே வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஒன் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதா டோல்டு த ட்ரூத், என்ன சொன்னால் ட்ரூத் சொன்னால் யாருக்கு, அவளோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ என்ன சொன்னாங்கிறது டேரக்ட் ஆப்ஜெக்ட், டு ஹர் ஃப்ரெண்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆன்சர் சொல்கிறேன், நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டைரக்ட் ஆப்ஜெக்ட், த ட்ரூத் வாஸ் டோல்டு டு ஹர் ஃப்ரெண்ட் பை சுதா. ஓகே வியூவர்ஸ், ரொம்ப கவனம் ரொம்ப கவனம். தே ஆஃபர்ட் த ஜாப் டு வெங்கட் அப்படின்னு சொல்லி ஃபோர்த் ஒன் சென்டென்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆஃபர்ட் த ஜாப் டு வெங்கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் சென்டென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ வந்து பாருங்கள், வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை தெம் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு வெங்கட் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்தோம்னா த ஜாப் வாஸ் ஆஃபர்டு டு வெங்கட் பை தெம் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், த பாஸ் ஷோடு த நியூ கம்ப்யூட்டர் டு காவியா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்தாரு, கம்ப்யூட்டர். ஸோ என்ன ஷோ பண்ணார், கம்ப்யூட்டர். யாருக்கு, காவியாவுக்கு. ஸோ காவியா வாஸ் ஷோன் த நியூ கம்ப்யூட்டர் பை த பாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பாருங்கள், காவியா வாஸ் ஷோன், காவியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன, நியூ கம்ப்யூட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாருங்கள், த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் டு காவியா பை த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10th டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டெக்ஸ்ட் புக்குக்கே போய் ஒவ்வொரு சென்டென்ஸையும் இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஃபைனலாக அந்த இதை ஒரு தடவை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் த verb have two object, namely indirect and direct object. Change each of the following sentence in two passive using direct object and the subject in one and indirect in the other. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வியூவர்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கை வச்சே அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் நல்லா பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட உங்களை எக்ஸாம் எழுத வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸு ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு மார்க்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஃபார் choosing my YouTube channel. Thank you viewers. Bye bye. Take care.